திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. இறைவனுக்கு எச்சில் பரிசுத்தம், வாந்தி பண்ணினது பரிசுத்தம், இறந்தவன் போர்வை பரிசுத்தம் என்ற இந்த வார்த்தைகளுக்கு சரியான அர்த்தங்களை தெரிந்து கொள்வோம். துறவி ஒருவர் குடில் ஒன்று அமைத்து பல சீடர்களுக்கு குருவாக இருந்து ஞானோபதேசங்களை வழங்கி வந்தார். சாஸ்திரங்களை நன்றாக கற்றிருந்த அந்த குருவால் வாழ்க்கை தத்துவங்களை புரிந்து கொண்ட சீடர்கள் சரியான ஆன்மீக பாதையில் சென்றனர். அந்த துறவியிடம் படித்து கொண்டிருந்த ஒரு சீடனுக்கு அவரிடம் பிடிப்பு இல்லாமல் போனது. இந்த குரு சாஸ்திரங்களை படித்து அதில் இருப்பதைத்தானே நமக்கு கற்றுத்தருகிறார். நாமே சாஸ்திரங்களை படித்து அதை கற்றுக்கொள்ளலாமே, இடையில் குரு எதற்கு என்ற எண்ணம் அந்த சீடனுக்கு தோன்றியது. அவனது எண்ணத்தை மறுநாளை செயல்படுத்தினான். குருகுலத்தை விட்டு வெளியேறினான். தனியாக குடிலமைத்து சாஸ்திர நூல்களை படிக்கத் தொடங்கினான். பசிக்கும்போது துறவிகளைப் போலவே கிராமத்திற்குள் சென்று யாசகம் பெற்று உணவு உண்பான். ஒரு நாள் சீடன் சாஸ்திர நூல் ஒன்றை படித்து கொண்டிருந்தான். அந்த நூலில் இறைவனுக்கு எச்சில் பரிசுத்தம், வாந்தி பண்ணினது பரிசுத்தம், இறந்தவன் போர்வை பரிசுத்தம் என்ற வாசகங்கள் இருந்தது. அதற்குரிய சரியான விளக்கத்தை தேடாமல் அப்படியே மனதில் பதிய வைத்துக் கொண்டான். ஒரு நாள் அவன் யாசகம் பெறுவதற்காக கிராமத்திற்குள் சென்றான். அப்போது அங்கு ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு உணவு விருந்து அளிக்கப்பட்டது. உணவு சாப்பிட்ட அனைவரும் எச்சில் இலைகளை கொண்டு போய் குப்பை தொட்டியில் வீசி எறிந்து விட்டு போனார்கள். இதை கண்ட சீடன் கோபமுற்றான். இறைவனுக்கு எச்சில் பரிசுத்தம் என்ற சாஸ்திரம் தெரியாத முட்டாள்கள் என்று மனதுக்குள் திட்டியபடியே ஓடோடி சென்று குப்பையில் கிடந்த எச்சில் இலைகளை கையில் எடுக்க முற்பட்டான். அப்போது அங்கு வந்த ஒரு பெரியவர் அவனை தடுத்து நிறுத்தினார். ஏனப்பா, பார்ப்பதற்கு ஒரு தபஸ்வி போல் இருக்கிறாய், நீ போய் எச்சில் இலைகளை எடுக்க முயற்சிக்கிறாயே, ஏன் என்று விசாரித்தார். உங்களுக்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று தெரியாது, அதனால் தான் என்னை தடுக்கிறீர்கள். இறைவனுக்கு எச்சில் பரிசுத்தம் என்று சாஸ்திரம் சொல்கிறது தெரியுமா என்று தனக்கு எல்லாம் தெரிந்தது போல் கூறினான் சீடன். முதியவர் குழம்பி போனார். அதன் பிறகு அவனிடம் முழுமையாக விசாரித்தார். அப்போது அவன் சாஸ்திரத்தில் தான் படித்த வார்த்தைகளை அவரிடம் தெரிவித்தான். இப்போது அந்த முதியவருக்கு புரிந்துவிட்டது இவன் ஒரு அரைகுறை என்று. சீடன் படித்த வாக்கியங்களுக்கான முழு அர்த்தத்தையும் அவனுக்கு அன்போடு எடுத்துச் சொன்னார். இறைவனுக்கு எச்சில் பரிசுத்தம் என்பது நீ நினைப்பது போன்று இல்லை. கன்று வாய் வைத்து பால் குடித்த பிறகே பசுவின் மடியில் பால் கறப்பார்கள். ஆனாலும் கூட அந்த பால் பரிசுத்தமானது. அதைத்தான் இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்கும் பயன்படுத்துவார்கள். அதனால்தான் எச்சில் பரிசுத்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று விளக்கினார். சீடனின் மனதில் பெரிய குழப்பம். அப்படியானால் இறைவனுக்கு வாந்தி பண்ணினது பரிசுத்தம் என்ற வாசகத்திற்கு என்ன பொருள் என்று வினவினான். முதியவர் புன்னகைத்து கொண்டே அவனுக்கு பதிலளித்தார். தேனீக்களின் வாயிலிருந்து சுரக்கும் தேனைத்தான் இறைவனுக்கு வாந்தில் பண்ணினது பரிசுத்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இறைவனுக்கு தேனை கொண்டும் அபிஷேகம் செய்வார்கள். அதனால்தான் இறைவனுக்கு வாந்தி பண்ணினது பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்தில். அப்படி என்றால் இறைவனுக்கு இறந்தவன் போர்வை பரிசுத்தம் என்பதற்கும் சரியான விளக்கத்தை கூறும்படி சீடன் அந்த பெரியவரிடம் கேட்டான். அந்த முதியவர் புன்னகைத்துக் கொண்டே அதற்கும் பதிலளித்தார். பட்டுப்பூச்சிகள் இறந்ததும் அதிலிருந்து பட்டு நூலை பிரித்து எடுத்து ஆடை தயாரிப்பார்கள். அந்த பட்டாடைகளையும் பரிசுத்தமாக கருதி இறைவனுக்கு சாத்தி வழிபடுகின்றோம். அதனால்தான் இறைவனுக்கு இறந்தவன் போர்வை பரிசுத்தம் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்றார். பெரியவர் சொன்ன விளக்கங்களை கேட்ட பிறகுதான் சீடனுக்கு அவனுடைய குருவின் மகிமையும் சாஸ்திரங்களை சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குரு என்பவர் அவசியம் தேவை என்பதையும் உணர்ந்து கொண்டான். எதையும் மேலோட்டமாக பார்த்து படித்து தெரிவது என்பது வாழ்க்கைக்கு உதவாது. அதன் நுட்பத்தை ஆழமாக அறிந்து கொள்ள குருநாதர் ஒருவர் தேவை என்பதை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.